இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை அறுவடைக்கு ஆயத்தமா என்ற டாபிக்கில் உங்களோடு கூட கொஞ்ச நேரம் பேச போகிறோம். அறுவடைக்கு ரெடி? வாசியுங்கள். அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தை 2ஆம் வசனம். லூக் சாப்டர் 10 verse 2. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள், வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவர் அந்த நாட்களில் யாருக்கு சொன்னார் அப்படின்னு நீங்க பார்க்கணும். 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து, வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். 2 பேராக அனுப்பி அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அதாவது வேறு 70 பேரை. என்னை கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணவும் பிசாசுகளை துரத்தவும் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து சொல்ல 12 பேரை தெரிந்து கொண்டார். சரியா? அந்த 12 பேருக்கும் இதே ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் சொல்லுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 9ல நீங்க 38ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இப்போ நல்லா கவனிக்கணும். என்ன பாருங்க, இப்போ 12 சீஷர்களுக்கும் ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன பாரம்? உங்களை சீஷர்களா தெரிஞ்சுக்கிட்டோம்ப்பா, ஆனால் அறுவடை மிகுதியாக இருக்குப்பா. அறுவடைனா ஆத்தும அறுவடை மிகுதியாக இருக்குது, ஆனால் ஊழியர்கள் கொஞ்சமாக இருக்காங்க. அறுவடை என்னமோ நிறையா இருக்குது, வயல் நிலங்கள் விளைஞ்சிருக்கு, அறுவடைக்கு தான் ஆட்கள் இல்லை. அதனால் அறுவடைக்கு எஜமான ஆட்களை அனுப்பும்படி நீங்கள் நல்ல ஜெபிங்க. இங்கே பாருங்கள், நம்ம 1008 ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஆண்டவருக்கு கொடுக்குறோம் இல்லை? இதுக்காக ஜெபம் பண்ணுறோம், அதுக்காக ஜெபம் பண்ணுறோம், அப்பா வேலைக்காக, குடும்பத்துக்காக, சுகத்துக்காக, ஆரோக்கியத்துக்காக, வாழ்நாளுக்காக ஜெபம் பண்ணுறோம். குட். ஆனால் ஜீசஸ் கொடுத்த ஒரு ப்ரேயர் பாயிண்ட், ஆண்டவராக இயேசு ஒரு ஜெப குறிப்பு. எவ்வளோ பாரம் இருந்தால் நம்மகிட்ட சொல்லுவார், நீங்கள் வேண்டிக்கோங்கப்பா அறுவடை மிகுதியாக இருக்குன்னு ஆண்டவர் தம்முடைய சீடர்களிடத்தில் சொன்னார். அதே ஆண்டவர் லூக்கா 10ஆம் அதிகாரத்தின்படி வேறு 70 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். வேறு 70 பேரை வாசிங்க. 10:1. இவைகளுக்கு பின்பு வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களுக்கு முன்பாக 2 பேராக அனுப்புகிறார். நல்லா கவனிக்கணும். ஆண்டவராக இயேசு ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த ரூட்டில் 2 பேரை நீங்கள் ஃப்ரண்ட்டில் போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லி அவங்கள அனுப்புகிறார். வேறு 70 பேர். அவங்க பேர் என்ன? கொஞ்சம் டெக்ஸ்ட் பண்ணுறீங்களா? ஆமாம், யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற விசுவாசிகள், அவங்களுடைய 70 பேர் தெரிலனா கூட ஒரு 10 பேரை டெக்ஸ்ட் பண்ணுறீங்களா? 10 பேரை டெக்ஸ்ட் பண்ணுறீங்களா? தயவுசெய்து இமெயில் அனுப்புகிறீங்களா? அல்லது 5 பேர் தெரிஞ்சால் கூட, ஒரு 70 பேர் தெரிலனா கூட ஒரு 15 பேரை அவங்க பேர்லாம் என்னன்னு போடுறீங்களா அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன்ல. அதுக்கு வேதம் தெரிந்த தேவ பிள்ளைகள் நீங்களே இப்போ பேசுவீங்க, பிரதர், சகோதரனே, அந்த 70 பேர் தான் சொல்லியிருக்கே தவிர அவங்க பேர்லாம் சொல்லவே இல்லை பைபிளில். 12 அப்போஸ்தலனுடைய பெயர்கள் தெளிவாக இருக்கிறதை தவிர வேறு 70 பேர் பேரை தெரியவே இல்லை. ஆனால் உண்மை, பிரைஸ் காட். ஆனால் 12 பேரையும் தெரிந்து கொண்டு பெயர்களை வச்சு அப்போஸ்தலர் பட்டெல்லாம் கொடுத்து அவங்கள உலகத்துக்குள்ளே அனுப்பும்போது அவங்களுக்கு சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் அல்லவட்டால் அதே ஜெப குறிப்பை வேறு 70 பேருக்கு ஆண்டவர் சொல்கிறார். அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு. அறுவடை மிகுதி, ஆட்களோ குறைவு. நாங்கள் ஜார்க்கண்டுக்கு போனோம், இப்போ எல்லாம் பல இடங்களுக்கு போகிறோம் வரோம். அது நேற்று போனதுனால அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், அப்பாவி மக்கள். ஒரு பக்கம் வறுமை, இன்னொரு பக்கம் தரித்திரம்,
சரியா? இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கை, இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கை. இப்படிப்பட்ட இருளுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள், இருளுக்குள்ளே. அதனால்தான் அந்த மிஷன்ஸுக்காக அதிகமாக நம்ம ஜெபம் பண்ணணும்னு சொல்லி இந்த புதன்கிழமையை பிரத்யேகமாக நம்ம டெடிகேட் பண்ணிட்டோம், மிஷன்ஸுக்காக ஜெபிக்கணும்னு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட இயக்கத்துக்கு மாத்திரம் இல்லை, நீங்கள் கிட்டத்தட்ட 55 மிஷன்ஸு ஆர்கனைசேஷனோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். பிரைஸ் காட். எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம், போராடுகிறோம், பிரயாசப்படுறோம். சரியா? அப்போது அறுவடை மிகுதி. ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு அவருடைய வசனத்தின் வழியாக கர்த்தர் உணர்த்துகிற காரியம், எப்பா நீ எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, என் வேலைக்கு போகிறேன் வாங்க, எனக்கு ஒரு வீட்டை கொடுங்க, காரை கொடுங்க, கல்யாணம் பண்ணியாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ எங்கள் ஊழியத்தில் ஒருத்தர் வருவார் அடிக்கடி, வந்து ஜெபம் பண்ணணும். முதல்லலாம் என் மகளுக்காக ஜெபம் பண்ணுங்க வேலை கிடச்சிச்சு. அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. அப்போ ஜெபம் பண்ணுங்க பிள்ளை பிறந்துச்சு. இப்போ சமீபம் என்னென்னா பேர குழந்தைக்கு சுகம் இல்லை, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்மளுடைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ்லாம் நமக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே வருதே தவிர, இந்த இன மக்களுக்காக யார் ஜெபம் பண்ணுறது? ஜார்க்கண்டில் 24 வருஷத்துக்கு முன்பாக சிபுசூரன் போன்ற அந்த தலைவர்கள், இன்னும் முண்டா போன்ற மனிதர்கள் மூலமாக அவங்க அந்த ஆதிவாசி இன மக்கள் அதிகபட்சம் கொண்ட அந்த ஏரியாவை பிரித்து, பீகார்லேருந்து பிரித்து ஜார்க்கண்ட் மாநிலமாக அது மாநில அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த 23 வருஷ காலங்களில் அங்கே அவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. பாவம், கஷ்டப்படுகிற மக்கள். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை தமிழ்நாட்டையும் ஜார்க்கண்டையும் பார்க்கும்போது ஒரு 30-35 வருஷத்துக்கு பின்னால் ஜார்க்கண்ட் இருக்குது. அப்போ இன்றைக்கு நான் என்ன சொல்கிறேன், அதுக்காக ஏன் இதை இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்? ஜெபம் பண்ணணும், ஞானத்தை அறிவை அரசியல் தலைவர்களுக்கு தரணும். ஆமாம், சுயநலமற்ற அரசியல்வாதிகள் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக அவங்க பிரயாசப்படணும். என்ன சொல்கிறீங்க? அரசாங்கத்தினுடைய அனைத்து சலுகைகளும் மக்களுக்கு போய் சென்றடையணும். அதானே ரொம்ப முக்கியம். ஜார்க்கண்ட் மாநிலத்திலேருந்து பெரிய பெரிய கலெக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், சயின்டிஸ்ட் எழும்பணும். ஆமாம், ஒரு தோனி அங்கே எழும்பியிருக்கிறார், அவரை பற்றி நம்ம பேசுகிறோம். ஒரு வலிமையான கிரிக்கெட்டர். இன்னும் நிறைய பேர் எழும்பணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இன்றைக்கி நான் உங்களோட என்ன பேசுகிறேன்னா, விசுவாசிகளோடு, இப்போ சர்ச்சுக்குள்ளே பேசுகிறேன், சபைக்குள்ளே விசுவாசிகளோடு நான் பேசுகிறேன். இயேசு சொன்னார், அறுவடை மிகுதியாக இருக்குப்பா, ஆட்களோ குறைவாக இருக்கிறாங்க, அறுவடைக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. அப்போ இன்றைக்கு அந்த வேறு 70 பேர் யார்? அவங்க எந்த பைபிள் காலேஜுக்கு போனாங்க? எந்த பாஸ்டரா, எவாஞ்சலிஸ்டா? ஒன்றும் கிடையாது. கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு சபையில் அங்கத்தினராக இருந்தால் நீங்கள் அந்த வேறு 70 பேரில் ஒருவராக இருக்கிறீர்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீங்கள் சும்மா பார்வையாளராகவே இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை இப்போ உட்காந்து ஸ்டேஜில் பாஸ்டரை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு, நல்லா இருக்கு பாஸ்டர், சந்தோஷம் பாஸ்டர், இந்தாங்க பாஸ்டர் காணிக்க, இந்தாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு வர காலம் கிடையாது. இது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டிய ஒரு காலம். ஆண்டவராக இயேசு கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் பாருங்க. ஜான் சாப்டர் 4 verse 35 வாசிங்க. ஆமா, அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? நீங்க சொல்லலையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்க என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் 4 மாதம் இருக்குது அப்படின்னு கதை விட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்து தூங்காத. ஆண்டவர் சொல்றார் இந்த வசனத்துல, இதோ வயல் நிலங்கள் ஏற்கனவே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது, உன் கண்களை ஏறெடுத்து பார், உன் கண்களை lift up your eyes, ஆமென், look on the field. இங்க பாருங்க விசுவாசிகளை, ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் இப்போதான் விதைக்கணும்டா அப்படின்ல. ஆமா, தேவ மனுஷர்கள் ஆண்டாண்டு காலம் விதைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா, சென்னை பட்டணத்தை எடுத்துக்கிட்டா, சென்னை பட்டணத்தில் நடந்த கூட்டங்களை எடுத்து கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம்
கூட்டங்கள் நடக்கிற மாதிரி தெரியும், சர்ச்சுக்குள்ளே வேணால் நடக்கலாம். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இப்போ நல்ல கவனிங்க, நான் பிறந்தது 1961, ரட்சிக்கப்பட்டது 81. 81லேருந்து, அதாவது என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், 80ஸ்லலாம் எங்கே பார்த்தாலும் எழுப்புதல் கூட்டம், எங்கே பார்த்தாலும் அந்த கூட்டம் இந்த கூட்டம், அந்த பேரின்ப பொருளா வருஷம் அந்த 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 மெரினா கடற்கரையில் லட்சோப மக்கள். அப்புறம் இன்னொரு பக்கம் பெரியார் திடல் எக்மோரில் இருக்குது, அங்கே வந்து நிறைய ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸு, பல சபைகள் நடத்துவாங்க. சாம் ஜெபத்தின் பல வருஷம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. எஸ்ஐக்கான நைட் ப்ரேயர் அங்கே நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த நாட்களில் எஸ்ஏ கிரவுண்டில் 72ல் நான் சிபிஎம் டிபிஎம்னுடைய சரித்திரத்தை வாசிக்கிறேன். 72, 76லலாம் எஸ்ஏ கிரவுண்டில் தான் கன்வென்ஷன், டிபிஎம் கன்வென்ஷன் நடந்திருக்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ பிரியமானவர்களே, அந்த நாட்களில் விதைக்கப்பட்ட விதைகள் இன்றைக்கு முளைத்து 30, 60, 100 கனி கொடுத்து கொண்டிருக்கிற அறுவடையின் காலத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதோ அறுப்புக்கு விளைந்திருக்கிறது, உன் கண்களை ஏறெடுத்துப்பார். ஆமா, உன் கண்ணை ஏறெடு. அங்கங்கே போயிட்டு வீடை பார்த்துட்டு அந்த வீடு மாதிரி வேணும், இந்த கார் மாதிரி வேணும். ஆமாம், ஒரு பையன் போடுறேன்னா, நான் ஒரு கார் வாங்க போகிறேன், வாங்க நீங்களும் வாங்குங்க. இது டேய், அந்த தம்பியை பார்த்து சொல்கிறேன், தம்பி இதை நான் சொல்லும்போது என் மைண்டில் ஃப்ளாஷ் ஆகிற வார்த்தை என்ன தெரியுமா? கேயாசியை பார்த்து கேட்டார், கேயாசியே திராட்சை தோட்டத்தையும் அது இது வாங்கிறதுக்கு இதாடா காலம் அப்படின்னு கேட்டார் எலிசா. அப்போ எலிசா காலத்திலேயே அவருக்கு அந்த மாதிரி தாட் இருந்துக்குன்னா பாருங்களேன். அப்போ இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன், கார் வாங்கக்கூடாதா? ஏன் வாங்கக்கூடாது? வாங்கணும். அது எதுக்கு நீ ஊரில் டமர் அடிக்கிற? அவனுக்கு சைக்கிள் வாங்க வேலை நமக்கு ஜோம் பண்ணிட்டு கிடக்கிறான். அப்போ வேதனையான சிச்சுவேஷன் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி சபை பைபிளை ஒழுங்காக படிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வாசிங்க எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்க. அவர்கள் நேசித்ததும் சேவித்ததும் பின்பற்றினதும் இல்ல 20ஆம் வசனம், சாரி 20ஆம் வசனம். அறுப்பு காலம் சென்றது, அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, கோடை காலம் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. பாத்தீங்களா? harvest is past, summer is ended and we are not saved. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாட் இஸ் த மீனிங்? இதனுடைய வார்த்தை என்னன்னா, அறுப்பு காலம் சென்றது. அறுப்பு காலம், அறுவடை காலத்தில் தான் அறுவடை பண்ணணும், அறுக்கணும். அந்த அறுப்பின் காலம் போன உடனே திடீர்னு ஒரு மழைகளை அடிச்சதுன்னா அவ்வளவும் வேஸ்ட் ஆயிரும். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவர் பேசுறாரு, அறுப்பு காலம் போயிருச்சுப்பா, கோடை காலம் என்னாச்சு? முடிந்து போனது. ஆனால் நீயோ இன்னும் ரட்சிக்கவே படலை. என்னைக்கு நீ ஆத்துமாதாயம் பண்ண போறா? நீ ரட்சிக்கப்படலையப்பா. இல்லை, நாங்கள் வந்து 3 4 தலைமுறை இந்த சர்ச் மெம்பரு, 3 4 10 தலைமுறையாக இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவனுக்கு பரலோக வாசல் திறக்கப்படாது. அன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளை நோவா காலத்தில் மழை வருது வரப்போதப்பா, ரட்சிக்கப்படுங்கப்பா எப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒரு பையன் ரட்சிக்கப்பட, ஒருத்தனை ஏற்றுக்கொள்ளலை. மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். மென்டல் மாதிரி மழை வரப்போதான் நான் பேழையை செய்கிறேன்னா, மிருகங்களெல்லாம் உள்ளே விடுறானா, அப்படி இப்படின்னு. கடைசியில் அந்த நோவாவினுடைய பிள்ளைகள் தான், அவன் குடும்பம் தான் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்தது. அதனால் அந்த குடும்பம் மாத்திரம் ரட்சிப்பின் பேழைக்குள்ளே தப்பினது. ஆமாம், நான் பேசுகிறது ரொம்ப ஹார்டாக இருக்கலாம், ஆனால் வந்து இந்த டைம்லி வேர்டு நான் பேசுகிறது டைம்லி வேர்டு. என்னத்தையா பணத்தை வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாழ்க்கையில். ஆமாம், ட்ரெயினில் போகிறான், திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் வருது. என் நல்ல வார்த்தை பேச மாட்டியா பிரதர் அப்படின்னா, நான் வந்து எப்பவுமே நடைமுறை கிறிஸ்டியன், எமோஷனல் ப்ரீச்சர் கிடையாது, ப்ராக்டிக்கல் ப்ரீச்சரு. புரியுதா உங்களுக்கு? திடீர்னு ஏதாவது ஒரு சம்பவிக்கலாம். அதனால தான் எப்போதுமே நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஆயத்தமாக இருக்கணும், எல்லாத்துக்குமே ஆயத்தமாக இருக்கணும். வியாதி உங்களுக்கு என்ன சொல்லிட்டா வருது? இல்லை, சொல்லிட்டு வந்துச்சா? மரணம் நாளைக்கு வரப்போன்னு சொல்லிட்டா வருது? கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்போ எது வேணுமானாலும் நடக்கும்யா. அப்போ நான் என்ன இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறேன்னு கேட்டால், ஆண்டவராகி இயேசு சொன்னதை யோவானில் எடுத்து காட்டினேன். இப்போ எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் அறுப்பு காலம் சென்றுச்சுப்பா, கோடை காலமும் வந்துருச்சுப்பா, நாமும் இனி ரட்சிக்கப்படலையே. அம்மா, சகோதரனே, சகோதரியே,
இப்போ பாருங்க, நீங்கள் ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியனோ அல்லது தென்னிந்திய திருச்சபையோ அசம்பிளிஸ் ஆஃப் காடோ அல்லவிட்டால் மெத்தடிஸ்டோ ஆங்கிலிக்கனோ பிரிஸ்பிட்டேரியனோ பேப்டிஸ்டோ தெலுங்கு பேப்டிஸ்டோ தமிழ் பேப்டிஸ்டோ புரியுதா, அப்புறம் செவன்த் டே அட்வென்டிஸ்டோ டிபிஎம் சபையோ அல்லது அதர் பெண்டிகாஸ்டல் சர்ச்சோ எங்கே வேணால் போங்க நீங்கள். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாமல் இருந்தால் ஆண்டவரிடத்தில் பங்கு இல்லை, பாகம் இல்லை. அப்படி தானே? அவருடைய இரத்தத்தால் கழுவப்படாதவங்கிட்ட போய் கழுவப்படலைன்னா ஆண்டவர் அப்பாவுன்னு கூட முடியும்? இங்கே பாருங்க, உங்கள் அப்பாவை தானே நீங்கள் அப்பான்னு கூட முடியும். பக்கத்து வீட்டுக்காரன் அப்பான்னு கூட முடியுமா? முடியாது, முடியாது. ஆமாம், அவருடைய இரத்தத்தால் கழுக்கப்பட்ட, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்போடு தேவனுடைய சமூகத்துக்கு சியோனுக்கு வருவார்கள். அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தாலும் சாட்சியின் வசத்தினாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை ஜெயித்தவர்கள், சாத்தானை ஜெயித்தவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு வருவாங்கன்னு பைபிள் சொல்லுது. ஆமாம், பரலோக ராஜ்யம் பிரசங்கலாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு பிரதர். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் வசனத்தை நான் பேசுகிறேன். இன்னொரு பிரசங்கின் புத்தகத்தை திருப்புங்களேன். பிரசங்கின் புத்தகம் 11ஆம் அதிகாரம். நானும் திருப்புறேன், நீங்களும் திருப்புங்க. பிரசங்கின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டானா? மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். என்ன அழகான வார்த்தை! காற்றை கவனிச்சுக்கிட்டே இருக்க, விதைக்க மாட்டான். மேகங்களை நோக்குகிறவன் என்ன மாட்டான். இது என்ன தெரியும் சொல்லிட்டா, இப்போ டைம் இல்லை, இப்போ சூழ்நிலை சரி கிடையாது, இப்போ சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டம், பார்த்தீங்களா ரொம்ப அது தெய்வீக ஞானம் வேணும் உங்களுக்கு, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப இதாக இருக்கணும். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த வசனம் நான் என்னை விடுங்க, நான் ஒரு ஆர்டினரி சர்வெண்ட் ஆஃப் காட். இந்த வசனம் உங்களோடு பேசணும். இன்றைக்கி இந்த வசனம் உங்களை தூங்க விடக்கூடாது. இந்த வசனம் உங்களை தூங்க விடக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, காற்றை கவனிக்கிறோம் விதைக்க மாட்டான். எப்போ நல்லா காற்று அடிக்கும், எப்போ தென்றல் அடிக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு காற்று அடித்தா அந்த காற்றுக்கு தான் அப்படியே மேகங்களை திரட்டி மழையை வரும். காற்று அடிக்கலைன்னு அந்த காற்றையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன செய்ய மாட்டானா? கர்த்தருடைய பிள்ளை விதைக்க மாட்டான். மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். மேகம் எப்போ வரும் அப்படின்னு. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆதியாகமம் 26 ஈசாக்கு விதை விதைத்தார் 100 மடங்கு. ஆமாம், இயேசுவின் நாமத்தில் 100 மடங்கு ஆசீர்வாதம் எனக்கு வரட்டும். ஆண்டவர் சொல்வார், ஈசாக்கின் லைஃப் ஸ்டைலை பாரு, ஈசாக்கினுடைய லைஃப் ஸ்டைலை பாரு. பஞ்ச காலத்தில் விதைக்கிறான், ஆமென். வறுமையான காலத்தில் தரித்திரத்தில் விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ இந்த நாட்களில் நீங்கள் சுவிசேஷ பணியில் உங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்கா? சுவிசேஷ பணியில் உங்களுக்கு இன்வால்மெண்ட் இருக்கா இல்லையா? ரெண்டில் ஒன்று சொல்லணும். ஆமாம், சர்ச்சில் இன்வால்மெண்ட் இருக்குது. நான் சொல்கிறபடிங்க, நீங்கள் சரியான ஒரு சபைக்கு போய் சர்ச்சில் இன்வால்மெண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு சுவிசேஷ பாரம் இருக்கும். சபைக்கு போனால் தான் சுவிசேஷ பாரம் வரும், அது வேற விஷயம். போக வேண்டிய சபைக்கு நீ போயிருந்தா சுவிசேஷ பாரம் வந்திருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி சபைகளெல்லாம் என்டர்டைன்மெண்ட் கிளப்பு மாதிரி ஆயிடுச்சு இல்லை இன்னைக்கு, புரியுதா? விசுவாசிகளை எப்படி பிரியப்படுத்தலான்னு எங்களை மாதிரி ஆட்கள் நினைக்கிறாங்க, புரியுதா? உங்களை மாதிரி ஆட்கள் நினைக்கிறாங்க எங்கே நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும், நமக்கு ஏற்ற மாதிரி யார் பேச போனோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எல்லாரும் இல்லை, நான் பேசுகிறது அவங்களுக்கு போய் சேரட்டும். அப்போ இந்த நாட்களில் பிரசங்கி சொல்கிறாரு, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டானா, மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டானா. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க, எவ்வளோ அழகான வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாட்களில் எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கட்டும், நானும் சுவிசேஷ ஊழியத்துக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன்னா அப்புறம் ஃபுல் டைமாக நீ வரவே மாட்டீங்க. நான் இன்றைக்கே சொல்கிறேன். ஆமாம், நீ ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் கட்டி அவங்க பிள்ளைகளை பெற்று எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். உடனே பிள்ளைகளை தூக்கிட்டு அலையிறதுக்கும் பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கொலாவுறதுக்கு தான் உங்களுக்கு டைம் இருக்கும். அதான் அது நீ செய்ய மாட்டியா? உன் பேரன் பிள்ளைகிட்ட கொஞ்சம் மாட்டியா, விளையாட மாட்டியா? அதை கொஞ்சம் நேரம் பேசும், அவ்வளோதான், முடிஞ்சது, அவ்வளோதான். எனக்கு வேலை இருக்குது. ஆமாம், கடைசி காலம் கிடையாது, கடைசி நாளும் கிடையாது, கடைசி நொடி பொழுதில் நம்ம நின்று கொண்டு இருக்கிறோம், நொடி பொழுதில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இந்த வேலை முடிச்சிட்டேன்னா அப்படியே ஃபுல்லாக ஊழியத்துக்கு என் 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கேன்.
பார்த்துருங்க. அதனால நீ வேலையை விட்டுட்டு வராதீங்க, இருக்கிற வேலைக்கு ஒழுங்கா போங்க, அங்க இருக்கிற எஜமானுக்கு உண்மையா இருங்க. ஆனா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆமென். எனக்கு ஒண்ணுமே பைபிள் தெரியாத, சாப்பிட தெரியும்ல, இது டேஸ்டா இருக்கு, அது டேஸ்டா இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னால சாப்பிட்ட சாப்பாடு இப்பவும் ஞாபகம் வருது இல்லை? அந்த ஹோட்டல்ல, அந்த கல்யாண வீட்டில் என்ன சாப்பாடு அது, ஐயோ சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்டு பேசுறதுக்கெல்லாம் தெரியுது இல்லை? அப்போ ஏன் இன்னைக்கு ஆத்தும பாரம் வரலன்னா, அதை குறித்து போதனைகள் இப்போ நான் இதை பேச பேச உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை கேட்டணும். ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது ஜீசஸ் லவ்ஸ்ன்னு சொல்லுங்க. தேவை அதெல்லாம்? அந்த மாதிரி பட்டம் போட்டிருக்கோன்னு சும்மா கிடக்காங்கய்யா, புரியுதா? பட்டங்களெல்லாம் தூக்கி எறிங்க, பட்டம் பதவியெல்லாம் தூக்கி எறிங்க. அந்த காலத்தில் பட்டம் வாங்கினவங்களாம் பட்டத்தை போட மாட்டாங்க. டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் என்ற ஒரு மெடிக்கல் டாக்டர் சுவிசேஷ ஊழியத்தை செய்தார். பழைய ஆட்களுக்கு தெரியும். அவர் பேருக்கு முன்னால் டாக்டர்னு போடலாம், அவர் அஃபிஷியலி டாக்டர், மெடிக்கல் டாக்டர். ஆனால் சகோதரன் டாக்டர், சகோதரன் ஜஸ்டின் பிரபாகரன் என்று தான் தன் பெயரை எழுதுவார். அந்த சுவரெட்டிகளில், வால் போஸ்டர்ஸில், எல்லா இடத்துலையும் அவர் பேர் வந்து சகோதரன் ஜஸ்டின் பிரபாகரன் என்று தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் அர்ப்பணிப்பு. அப்புறம் சென்னை புருஷவாக்கத்தில் இருக்கிற மகா பெரிய சபை, அந்த அப்போஸ்தலிக் கிறிஸ்டின் அசம்பிளி இருக்கு பாருங்க, பெண்டிகாஸ்டல் சர்ச்சு, அவருடைய நிறுவனர் பாஸ்டர் சுந்தரம் ஐயா. சுந்தரம் ஐயா கீழே நூற்றுக்கணக்கான லீடர்ஸு, பாஸ்டர்ஸு, ஆயிரமான விசுவாசிகளை உருவாக்கின மாபெரும் தலைவன். அவர் தன்னுடைய பேருக்கு முன்னால பாஸ்டர் சுந்தரம் அப்படின்னு போட மாட்டார், சகோதரன் எஸ் சுந்தரம் அப்படின்னு போடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா அட்டகாசத்தை, அவ்வளோதான், என்னத்தை சொல்ல. அதனால் நம்முடைய நாட்கள் நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற நாட்களை பயன்படுத்திக்கோங்க, சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளை, காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் அந்த பாலையே குடிச்சிக்கிட்டு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை நடத்துவார், நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தில் போல இருப்பா, இப்படியே சொல்லி சொல்லி சொல்லியே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஜெபம் பண்ணலாமா? டிசிஷனோட. நான் என்ன சொன்ன வார்த்தை மறுபடியும் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களை தூங்க விடக்கூடாது. என்ன வார்த்தை தெரியுமா? பிரசங்கி 11:4, காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஆமாம், அது வரட்டும், நல்ல காலம் வரட்டும், சூழ்நிலை சாதகமாகட்டும், அப்படி முரட்டும், இந்த சுகமாயிரட்டும், இந்த வீடை கட்டி முடிச்சிட்டேன்னா, இந்த கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டேன்னா, இதை முடிச்சிட்டானா, அதை முடிச்சிட்டானா வந்துடுவேன். நோ நோ, டுமாரோ இஸ் நாட் அவர் டே, டுமாரோ இஸ் நாட் அவர் டே. ஆமாம், நீ என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் சபை கிடையாது, அழிந்து போகிற ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு போகிறதுக்கு தான் சபை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் தொடர்ந்து அறுவடைக்கு எஜமான நாட்களை அனுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம், கிருபை தாரும் அப்பா. இந்த பாரம் நம்முடைய பிள்ளைகள் இருதயத்தை அழுத்தட்டும். ஆனால் ஒரு ஆலயத்தை கட்டவோ, அல்லது ஒரு மிஷினரிக்கு 3500 ரூபாய் கொடுக்கவோ, அல்லது இந்த ஏழை பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கவோ, உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை ஏவுங்க. உடைய கிருபை தாங்கட்டும். எங்களுக்காக அல்ல ஆண்டவர், எங்களுக்காக அல்ல. உடைய ராஜ்யம் வரட்டும். Thy kingdom come. எல்லாம் சொல்லுங்க, Thy kingdom come. உடைய ராஜ்யம் வரட்டும் ஐயா. உடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Praise God. யார் யாருக்கு நிலங்கள் வாங்க விடலையோ, யார் யாருக்கு விற்கணும் வாங்கணும்னு ஜெபம் பண்றாங்களோ, யார் யாருக்கு வீடு வாசல்கள் இல்லையோ, என் தெய்வமே, என் ஜனங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா. உம்முடைய ராஜ்யம் வரும்படி நான் ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை உண்டாகட்டும். We give all the glory. Thank you Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.